ஹோட்டல்ல ரெஸ்டாரண்ட்ல போய் என்னென்ன மாதிரி ஃபுட்லாம் நீங்க சாப்பிடுறீங்கன்னு பாத்தீங்கன்னா பர்பிக்யூ, நான், சப்பாத்தி, குல்ச்சா, பரோட்டா, கட்லட் ஐட்டம்ஸ், பிரெஞ்ச் ஃப்ரை, நகட்ஸ், ஃபிஷ் ஃப்ரை, தந்தூரி சிக்கன், இந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் கேஸ்லயே நம்ம வீட்லயே சமைச்சிக்க முடியும், புகை இல்லாம செய்ய முடியும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த கேஸ் கிரில்ல மல்டிபிள் ஃபுட்டை வந்து நம்ம ஈஸியா சமைச்சு எடுத்துக்கலாம். ரெண்டு பார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம கேஸ் மேலேயோ இல்ல நம்ம ஒரு விறகடுப்பு மேலேயோ கல் வச்சு நம்ம பண்றோம் அது மேலேயே கூட வச்சிடலாம். ஸோ இது புகை வராம இருக்கிறதுக்காக நம்ம இதுல என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம வாட்டர் இதுல ஆட் பண்றோம். கர்வ்டு சர்ஃபேஸ்ல நம்ம வாட்டர் ஆட் பண்ணிடுறோம். ஸோ 1/2 லிட்டர் வாட்டர் இதில் கரெக்டாக பிடிக்கும். இது வந்து விறகடுப்பு, ஸ்டவ், கேஸு, கரண்ட் ஸ்டவ், இந்த காயில் ஸ்டவ்வில் வருது அந்த மாதிரி காயில் ஸ்டவ்வில் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம கேஸை ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிடுறோம். ஸோ இந்த கிரில் பிளேட்டை இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடுறோம். ஸோ இதுக்கு மேலே வந்து ஒரு 20 செகண்ட்ஸில் நமக்கு வந்து பிளேட் ஹீட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம கிரில்ல என்னென்ன பண்ணிக்கலாம். இது வந்து டீலக்ஸ் மாடல் சின்ன சைஸு. ஸோ 2 சைஸில் நம்ம கொடுக்குறோம். ஸோ ரெண்டுலேயுமே 1/2 லிட்டர் வாட்டர் பிடிக்கும். ஸோ இதில் வந்து நம்ம என்னென்னா இன்னொரு அட்வான்டேஜ் ஆயில் கண்டென்ட்லாம் வந்து இதில் கலெக்ட் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ ஆயில் கண்டென்ட் ஆகட்டும், ஸோ நம்ம டிப்ட்ரே மாதிரி டிப்ட்ரேல எல்லாமே கலெக்ட் ஆகிடும் உங்களுக்கு. ஜம்போ சைஸ்க்குன்னு ஒரு லிட்டு கொடுக்குறோம். இந்த மாதிரி லிட்டும் வருது. லிட்டோட சேர்த்து வாங்கிக்கலாம், இல்லை வித்தவுட் லிட்டுலையும் வாங்கிக்கலாம். ஸோ இந்த பிளேட்டை வந்து இப்போ தண்ணி வாட்டர் ஆட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து இந்த பிளேட்டை இந்த மாதிரி மேலே வச்சிடறோம். அவ்வளோதான். தண்ணி கம்மியாகும் போது மேலேருந்து வேணா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதில் வந்து பிளேட்டில் வந்து வெஜிடேரியன் ஃபுட்லாம் நம்ம பண்ணி காமிக்க போகிறோம். இந்த மாதிரி உங்களுக்கு பன்னீர் டிக்கா மாதிரியும் பண்ணிக்கலாம். நம்ம அப்படியே மேலே வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த மாதிரி கட்லட் ஃப்ரோசன் பேக்கெட் வருது இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி பேக்கெட்டில் வரும். இந்த மாதிரி கட்லட் ஐட்டம்ஸும் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இதில் ஒரே டைமில் நீங்கள் மல்டிபிள் குக்கிங்ஸ் வந்து இதில் வச்சுக்கலாம். குவான்டிட்டி கம்மியாக வைக்கும் போது, இல்லை நிறைய வந்து இப்போ கட்லட்டே நிறையா பண்ணுறோம் அப்படின்னா இதில் கட்லட் மட்டும் கூட ஃபுல்லாக வச்சுக்க முடியும். ஸோ இப்போ நம்ம ஒரே டைமில் நம்ம 5-6 வெரைட்டிஸ் காமிக்கிறோம். இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரையும் வச்சுக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி குக் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பார்பிக்யூ ஸ்டைலில். ஸோ இது வந்து கிரில் பிளேட் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கிரில் பிளேட் வழியாக உங்களுக்கு வந்து ஆயில் கண்டென்ட்லாம் வந்து டிப்ரேல கலெக்ட் ஆகிடும். ஸோ வித்தவுட் ஆயில் இந்த மாதிரி நம்ம கிரில் ஐட்டம்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ரெண்டாவது இதில் வாட்டர் ஆட் பண்ணுறதுனால நமக்கு வந்து அந்த ஸ்டீமில் வந்து குக் ஆகுது. செகண்ட் ஹீட்டிங்கும் கொடுத்துருக்கோம். ஸோ பார்பிக்யூல என்ன பண்ணாங்க, நம்ம கிரில் ரன் ஆகும்போது நம்ம ஃப்ளேம் இருக்கும். ஸோ அந்த ஃப்ளேமில் வந்து சிக்கன் ஆகட்டும், நான்வெஜ் ஆகட்டும், எந்த இப்போ தந்தூரினா ரொட்டி நம்ம உள்ள போட்டு எடுப்போம். ஸோ அந்த மாதிரி அதே ப்ரொசீஜர் கீழே வந்து ஹீட் கொடுத்துருக்கோம். நம்ம ஸ்மோக் வராமல் இருக்கிறதுக்காக இந்த வாட்டர் ஆட் பண்ணியிருக்கோம். ஈவனா உங்களுக்கு ஸ்டீம் பிளஸ் ஹீட்ல குக் ஆகிட்டு இருக்குது. சூப்பராக நம்ம கிரில் வந்து வீட்லயே குக் பண்ணிக்கலாம். பாருங்க, கொஞ்ச நேரத்திலேயே நம்ம குக் ஆகிட்டு இருக்கு. இன்னும் நம்ம வந்து ஃப்ளேம் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு. ஸோ ஹீட் வேணா நம்ம இன்னும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபுல் ஹீட் வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயே நம்ம பேபி கார்ன்ஸ் கூட இந்த மாதிரி பேபி கார்ன்லாம் கூட ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம நெருப்பில் வாட்டி சோளக்கறதெல்லாம் நம்ம சுட்டு சாப்பிடுவோம். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் சுட்டுக்கலாம். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு, அதே மாதிரி ஸ்டஃப்டு கத்திரிக்காய் மசாலாலாம் தடவிட்டு ஸ்டஃப்டு பண்ணிக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டஃப்டு கத்திரிக்காய் சுட்டுக்கலாம். ஸோ மல்டிபிள் வெரைட்டிஸ் இதில் நீங்கள் பண்ண முடியும். இந்த மாதிரி பசங்களுக்கு பிடிச்ச நகட்ஸு, ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ஐட்டம்ஸ் இதெல்லாம் கூட நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிக்கில் குத்தியும் வச்சுக்கலாம், இல்லை அப்படியே நம்ம போட்டும் ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நகட்ஸ் ஐட்டம்ஸும் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த மாதிரி வீட்டில் ஒரு லிட் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை இந்த லிட்டோட வேணாலும் சேர்த்து வாங்கிக்கலாம். அதே மாதிரி ஆயில் வந்து தேவைன்னா நம்ம போட்டுக்கலாம். ஸோ நம்ம ஒரு சில ஐட்டத்துக்கு ஆயில் போடுறோம் பாருங்க, ஒரு சில இதுக்கு நம்ம போடல. ஸோ உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம். தோசை டவாலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் ஒட்டிக்குங்க ஃபுல்லாக. வந்து இப்போ மசாலாஸ்லாம் தடவி இந்த மாதிரி இப்போ சிக்கன் ஆகட்டும், ஃபிஷ் ஆகட்டும் இதெல்லாம் வைக்கிறீங்க, இல்லை இந்த மாதிரி காலிஃப்ளவரில் நான் மசாலா போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து பிளேட்டில் டீப் ஃப்ரை பண்ணுறோம். ஸோ டீப் ஃப்ரை இப்போ வெண்டைக்காலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கட் பண்ணிட்டு டீப் ஃப்ரை பண்ணுறாங்க இல்லையா? டீப் ஃப்ரை பண்ணோம்னா கடாயில் பார்த்தீங்கன்னா அப்படியே அடி பிடிச்சிக்கும். ஸோ இதில் வந்து அந்த கிரில் பிளேட் இருக்கனால உங்களுக்கு அடிப்பிடிக்க சான்சஸே கிடையாது. ஸோ நம்ம வித்தவுட் ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க முடியும். அந்த மாதிரி கருகாது. இப்போ கேரளா ஸ்டைலில் வெண்டைக்காய் ஃப்ரைலாம் பார்த்தீங்கன்னா கருகி கூட எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கருகி பண்ணும்போது கூட அந்த அடிப்பிடிக்காமல் இதில் எடுத்துடலாம். இந்த மாதிரி உருளைக்கிழங்கு டிக்கா ஐட்டம்ஸு, உருளைக்கிழங்கு பசங்களுக்கு வந்து வெறும் கட் பண்ணிவிட்டு சாஸ் போட்டு நம்ம கொடுத்துடலாம். ஸோ ஃப்ரோசன் பேக்கெட்டே வாங்கினது இல்லை. இந்த மாதிரி உருளைக்கிழங்கு கட் பண்ணிட்டு நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது வந்து ஃப்ரோசன் பேக்கெட்டில் வாங்கினது. ஸோ இது வந்து நம்ம இன்ஸ்டண்ட்டாக நம்ம வீட்டிலே கட் பண்ணி பண்ணுற உருளைக்கிழங்கு. ஸோ ஓப்பன் பிளேஸ்லேயும் இந்த மாதிரி குக் பண்ண முடியும், க்ளோஸ் பண்ண முடியும். பன்னீர் நீங்கள் ஸ்டிக்லேயே குத்திக்கணுங்கிறதுல இந்த மாதிரி பிளேட் மேலேயும் நம்ம போட்டுக்க முடியும். ஸோ பன்னீர் டிக்காவும் இதில் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் இந்த ஹோல்ஸுக்கு தகுந்த மாதிரி தான், இந்த ஹோல்ஸ்க்கு சின்னதாக இருந்தால் தான் உள்ளே விடுவோம். மேக்ஸிமம் அதுக்கு கீழே நம்ம போடுறதில்ல. மல்டிபிள் வெரைட்டிஸ் நம்ம குக் பண்ண முடியும். இதில் வந்து பன்னீர், இந்த மாதிரி சிக்கன் டிக்கா, பன்னீர் டிக்கா, ஃபிஷ் ஃப்ரை ஐட்டம்ஸு, இந்த மாதிரி கட்லட் ஐட்டம்ஸு, கட்லட்லாம் ரொம்ப சூப்பராக குக் ஆகிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி உங்களால் ஈஸியாக குக் ஆகிடும். பன்னீர் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரை. ஸோ இதில் மமோஸ் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். மமோஸ் ஷாப் வச்சுருக்கீங்க, ஆயில் கம்மியாக வந்து நம்ம பண்ணி கொடுக்கணும்னா இதை வந்து நீங்கள் வாங்கி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கத்திரிக்காயெல்லாம் சுட்டுக்கலாம் ரொம்ப ஈஸியாக. ஸோ இப்போ இந்த மசாலாலாம் போட்டிருக்கோம். இந்த பிளேட்டில் எதுவுமே பிடிக்காது உங்களுக்கு, ஒட்டாது. இங்கே பாருங்கள், அதான் இந்த இடத்துல மசாலா போட்டிருக்கோம். இது நல்லா ஃப்ரையாக இருக்குது. இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா இந்த ஈரப்பதம் வந்து உங்களுக்கு அப்படியே இருக்கும். ஸோ நம்ம ஃபுட்டில் வந்து அந்த ஈரப்பதத்தோடு உங்களுக்கு வந்து சாஃப்டாக வந்து குக்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா வெரைட்டிஸும் நீங்கள் மல்டிப்ளாக நீங்கள் இதிலேயே பண்ணிக்க முடியும். பேபிகார்ன் மட்டும் இல்லை, நம்ம சோளக்கறதை கூட இந்த மாதிரி வாட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரிங்க பன்னீர் டிக்கா, நம்ம தக்காளி எல்லாமே வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி குக் பண்ணிக்கலாம். இன்னும் டீப்பாக கிரில் வேணுனாலும் இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 3-4 செகண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா விட்டிங்கன்னா இன்னும் நல்லா குக் ஆகும் உங்களுக்கு. உங்கள் கன்வீனியன்ட் தகுந்த மாதிரி எடுத்துடலாம். ஸோ ஃப்ரோசன் பேக்கெட்லாம் அதிகபட்சம் 3 நிமிஷத்துலேயே குக் ஆகிடும்.
ஸோ உங்களுக்கு நல்லாவே ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி எடுத்துக்கலாம் நீங்கள். ஸோ கட்லெட் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி 3 கட்லெட் வாங்கினாவே நமக்கு வந்து ஒரு 300 ரூபா 250 ரூபா போடுவாங்க நம்ம KFC அந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிடும் போது. பட் நம்ம வந்து இங்கே வந்து உங்களுக்கு வீட்லேயே எத்தனை பேர் இருந்தாலும் நம்ம ஈஸியாக சமைச்சிக்க முடியும். ஸோ நகட்ஸ் ஐட்டம்ஸ் ஆகட்டும், கட்லெட் ஐட்டம்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி கத்திரிக்காய், வெண்டைக்காய், பாவக்காய், எந்த காய்கறிலாம் சுட்டு சாப்பிட்டுக்கலாம். ஸோ கட்லெட்லாம் பாருங்கள் ரொம்ப சூப்பராக வெந்துருச்சு, நல்லா கிறிஸ்பியாக ரோஸ்டட் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு சாஸ் போட்டு பசங்க நீங்களே சர்வ் பண்ணலாம். பன்னீர் டிக்காலாம் வந்து ரொம்ப சூப்பராக குக் ஆகிடுச்சு. பன்னீர் லாஸ்ட்டாக ஒட்டுக்கா அப்படியே நம்ம தள்ளிக்கலாம், இல்லை ஸ்டிக்கில் வச்சு குத்தி கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தள்ளி எடுத்துக்கலாம். ஸோ காலிஃப்ளவர்லாம் பாருங்கள், அந்த ஸ்கின்னோட கீழே தண்டோட இது நம்ம எவ்வளோ பெருசாக போட்டிருக்கோம், அந்த தண்டெல்லாம் பாருங்கள் நல்லா டீப்பாக குக் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி நல்லா எல்லா வெரைட்டிஸும் நம்ம ஈஸியாக கிரில் பண்ணிக்கலாம். வித்தவுட் ஆயிலில் இது பண்ணியிருக்கோம். நீங்கள் ஆயில் வேணுன்னா மேலே நம்ம தோசைக்கு ஊற்றுற அளவு நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். பாருங்கள் தண்ணி இருக்கிறது தெரியுது. குறைஞ்சிச்சுன்னா மேலேருந்தே இந்த மாதிரி நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி சைடு இந்த கேப்ஸ் வழியாக ஊற்றிடலாம், ஃபில் பண்ணிக்கலாம். க்ளீனிங் வந்து ஒரு காட்டன் கிளாத்தில், வெட் டேம் கிளாத்தில் உங்களுக்கு தொடச்சிங்கன்னா போதும். பிளேட் எப்படி இருக்குதோ அதே மாதிரி இருக்கும். ஸோ வெட் டேம் கிளாத்தில் இந்த மாதிரி தொடச்சிட்டாவே போதும். பாருங்கள் எதுவுமே கிடையாது, பிளேட்டில் எதுவுமே பிடிக்காது. நம்ம மசாலாலாம் போட்டோம் இல்லையா, எந்த சைனஸும் இதில் வெட்டிருக்காது. இந்த மாதிரி கிரில்லட் ஐட்டம் மட்டும் கிடையாது, நீங்கள் தோசை பண்ணிக்கலாம், சப்பாத்தி பண்ணிக்கலாம், நான் பண்ணலாம், குல்ச்சா பண்ணலாம், பரோட்டா பண்ணலாம். ஸோ ரொட்டி ஐட்டம்ஸில் எல்லாமே நீங்கள் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து 8 இன்ச் வரைக்கும் தோசை ஊற்றலாம். சின்னது வாங்கினீங்கன்னா சின்ன சைஸ் ஒரு 6 இன்ச் தோசை ஒரு ஊத்தாப்பம் மாதிரி ஊற்றிக்கலாம். வித்தவுட் ஆயிலே ஊற்றலாம். நீங்கள் உங்களுக்கு ஆயில் டேஸ்ட்டுக்கு வேணும்னா நம்ம ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் டேஸ்ட்டுக்கு வேணும் இந்த மாதிரி ஆயில் போட்டுக்கலாம். வேண்டாம் வித்தவுட் ஆயிலே கூட நம்ம பண்ணிக்கலாம். ஆனியன் தோசைக்கு மேலே ஆனியன் ஊத்தாப்பம், அதேமாதிரி ராகி அடை, அரிசி மாவு அடை, இது எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். ராகி அடை, அரிசி மாவு தட்டிட்டு அப்படியே மேலே போட்டுக்கலாம். ஸோ தோசை பாருங்கள் எதுவுமே ஒட்டாது உங்களுக்கு. ஸோ தோசைலாம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ உங்களுக்கு தோசைலாம் கூட இதே மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ஸோ வித்தவுட் ஆயில் உங்களுக்கு சப்பாத்திலாம் பார்த்தீங்கன்னா கூட நம்ம பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம சப்பாத்தி திரட்டிட்டு உங்களுக்கு மேலே போட்டிங்கன்னா போதும். ஸோ சப்பாத்திலாம் உங்களுக்கு வித்தவுட் ஆயிலில் ஃபுல்கா மாதிரி எடுக்கலாம். இல்லை உங்களுக்கு ஆயில் சப்பாத்தி, நமக்கு வீட்டில் ஆயில் சப்பாத்தி தான் பண்ணணும், டேரெக்டாக நீங்கள் ஆயில் கீ பட்டர் இதெல்லாம் போட்டுக்கலாம். ஸோ பாருங்கள் சப்பாத்தி உங்களுக்கு ரெடி. ஸோ வித்தவுட் ஆயிலில் அப்படியே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்கா சப்பாத்தியாக கிடைக்கும். இந்த மாதிரி ஃபுல்கா சப்பாத்தினா இதிலே நீங்கள் பண்ணலாம். ஸோ நம்ம ஃப்ளேமில் போட்டு எடுத்து சாப்பிட்ற மாதிரி நம்ம இந்த இதில் சப்பாத்தியும் பண்ணிக்கலாம். ஸோ சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் சப்பாத்திலாம் நம்ம போட்டுக்கலாம். டவாவில் என்னென்ன பண்ணுமோ எல்லாமே இதில் பண்ண முடியும். வித்தவுட் ஸ்மோக்கில் பண்ணலாம், அதாவது நம்ம புகை இல்லாமல் இது எல்லாமே சமைச்சிக்கலாம். ரெண்டாவது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் கண்டென்ட் கம்மி, உங்களுக்கு ஆயிலே இல்லாமல் ஃபேட் ஃப்ரீயில் நம்ம சமைச்சிக்க முடியுது. அதே மாதிரி நான்வெஜ் வெரைட்டிஸும் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஃபிஷ் ஃப்ரை காமிக்கிறேன். ஸோ கிரில்டு ஃபிஷ் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி கிரில்டு ஃபிஷ் பண்ணலாம். இப்போ நம்ம ஆயில் வேணால் ஆயில் அப்ளை பண்ணிக்கங்க. அதுக்கு மேலே உங்களுக்கு ஆயில் வேணுன்னா போடலாம், வேணாம் தொழில் பாருங்கள். ஸோ இது பெரிய ஃபிஷ்ஷாக 2 வைக்கலாம் அட் அ டைமில். ஸ்லைசஸ்லாம் வைக்கும்போது நிறைய வைக்கலாம், சுற்றி வைக்கலாம். ஸோ மேலே நம்ம இந்த மாதிரி ஆயில் வேணுனாலும் நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். தோசைக்கு ஊற்றுற அளவுக்கு நம்ம ஆயில் வேணால் ஊற்றிக்கலாம். இதை ஊற்றிட்டு இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஒரு லிட் இருந்தால் அதையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம், இல்லை லிட்டோடு வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம். இது க்ளோஸ் பண்ணிக்கும்போது இன்னும் ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு ஆகிடும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி சிக்கன் டிக்கா. ஸோ பெரிய பீஸாக தான் போடணுங்கிறதுல இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக வேணால் ஒரு வீட்டில் 1/2 கிலோ எடுக்கிறாங்கன்னா 1/2 கிலோ இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். இது பீசஸாக கூட போடலாம், ஏற்கனவே நம்ம காமிச்ச மாதிரி. இல்லை இந்த மாதிரி ஸ்டிக்லையும் குத்தி வச்சுக்கலாம். ஸோ ஸ்டிக்கில் குத்திக்க வேணால் திருப்பத்து நமக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது இது மாதிரி குத்தி வச்சிருக்கிறோம். ஒரு பீஸா நம்ம இது பண்ணும்போது திருப்பத்தை கத்திருக்கிறோம். இதுனா இப்படி இருக்க திருப்பத்து ஈஸியாக இருக்கும். பாருங்கள் உங்களுக்கு குக் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம கிரில்லு ஃபிஷ்லாம் வீட்டில் பண்ணும்போது வீடு ஃபுல்லாக புகையாயிடும். நம்ம வீட்டை தாண்டி பக்கத்துக்கு வரைக்கும் அந்த ஸ்மெல் போகும் அந்த புகையிலேயே, நிற்க முடியாது வீட்டில். பட் வீட்லேயே நீங்கள் கல்மீனை இந்த மாதிரி புகை இல்லாமல் சமைச்சிக்கலாம். ஈஸியாக ரொம்ப சூப்பராக சமைச்சிக்க முடியும். பாருங்கள் நல்லா குக் ஆகிருக்கு. இந்த இடத்துலேயே தெரியும் உங்களுக்கு இந்த குக்கோட இது வந்து ஸ்கின் டோன் உங்களுக்கு தெரியும். கட் பண்ணியிருக்கேன் நல்லா மசாலாவில் போகணுன்ட்டு. இந்த மாதிரி கிரில் பேன் வீட்லேயே பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி லைன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த லைன்ஸ் சொல்லியா பாருங்கள். இந்த மாதிரி ஆயில் கனல்லாம் கீழே இறங்கிடும் உங்களுக்கு. இந்த டிப் ட்ரேயில் கலெக்ட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு ஒன்லி ஃபுட்டு மட்டும் ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பாருங்கள் நல்லாவே குக் ஆகிடுச்சு. ஸ்கின்லாம் உங்களுக்கு தெரியும், ஃபிஷ்ஷோட ஸ்கின்ஸு. ஸோ இந்த மாதிரி ஒரு லெமனை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும், சூப்பராக உங்களுக்கு ஃபிஷ் ரெடி. இப்போ டிக்காலாம் மூடி வச்சோம் இல்லையா, இதெல்லாம் கூட பாருங்கள் ரொம்ப ஈஸியாக குக் ஆச்சு. இது நான் வெறும் வீட்டில் தட்டம் தான் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எதுனாலும் லிட்டு வேணாலும் லிட்டு க்ளோஸ் பண்ணலாம், இந்த மாதிரி தட்டம் தட்டம் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள் கிரில் நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ பாருங்கள் சிக்கன் டிக்கா ரெடி. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் வாங்கினவே 200 ரூபா வரும். நம்ம வீட்லேயே அழகாக பசங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். ஸோ கூட ஆனியன் லெமன் எதுனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சிக்கன் லெக் பீஸ்லாம் கூட அப்படியே ஃபுல்லாக நம்ம எடுத்து பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கூட நம்ம பண்ண முடியும். ஸோ நீங்கள் நம்ம வீடியோஸ்க்கோசரம் ஆயில் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஆயிலே இல்லாமல் பண்ணலாம். சிக்கன்லேயே ஆல்ரெடி ஆயில் வரும். ஸோ ஆயில் வேணும்னா ஆயில் போடுங்க, இல்லை வித்தவுட் ஆயிலே நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வித் ஆயில் இதில் ரெண்டுமே பண்ணலாம். வீட்டில் பிரெட் டோஸ்ட் பண்ணிங்கன்னா பிரெட் டோஸ்ட்லாம் கூட ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கலாம். சீஸ் கீ பட்டர்னா நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு பிரெட் சாண்ட்விச் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லை, பீஸா பேஸ் வாங்கிட்டு பீஸா கூட நம்ம பண்ணிக்கலாம். பீஸாவில் இந்த மாதிரி சீஸ்லாம் போட்டுட்டு வெஜிடபிள்ஸ்லாம் போட்டிங்கன்னா பீஸா வந்து உங்களுக்கு வீட்லேயே ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அந்த லிட்டை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டா போகிறோம், பீஸா ரெடி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி மல்டிபிளாக வெரைட்டிஸ் எல்லாமே நீங்கள் பசங்களுக்கு இன்னைக்கு காலத்துக்கு தகுந்த மாதிரி என்னென்ன பிடிக்குமோ எல்லாமே இதுலேயே ஹைஜீனிக்காக வீட்டில் பண்ணி கொடுக்கலாம் நம்ம. ஸோ உங்களுக்கு இன்னும் வேணாலும் டோஸ்ட் பண்ணிக்கலாம். நான் வெறும் பிளைன் பிரெட் டோஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆயில் கீ பட்டர் சீஸ் எதுனாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்.
ஸோ கிரில் சிக்கன் பாருங்கள் நல்லாவே குக் ஆகிடுச்சு, அது ஃபுல்லாக குக்குட் ஆகிருக்கும். இப்போ அந்த சைடு இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டால் இன்னும் நல்லா டீப்பாக குக் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ பார்பிக்யூ ஸ்டைலில் சிக்கன் ரெடி. இந்த மாதிரி மசாலா கடலாம் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இது மேலே கொட்டிட்டா போதும், ஒரு 1/4 kg வரைக்கும் கொட்டி நம்ம அப்படியே வறுத்துக்கலாம். நீங்கள் பாதாம் முந்திரி எதுனாலும் நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கடலெல்லாம் பார்த்தீங்கன்னா மசாலா போட்டும் பண்ணலாம், மசாலாம் பண்ணலாம். மணலில் வறுக்கிற மாதிரி இருக்கும். நம்ம மணலில் ஒரு கடாயில் மணலில் போட்டு எப்படி வறுக்கணுமோ அந்த மாதிரி தான். இப்போ மசாலா போட்டிருக்கேன், தண்ணியிலையும் மசாலாவும் போட்டு மட்டும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ மசாலா வந்து கடலைக்கு வந்து நம்ம முன்னாடியே ஊற வச்சுருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா பிடிக்கும். இப்போ பாருங்கள், மசாலா வேணும்னா மிக்ஸ் பண்ணலாம், இல்லை வித்தவுட் மசாலாவில் நம்ம ஃப்ரை பண்ண முடியும். வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே தமிழ்நாடு முழுக்க நம்ம ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி தரோம். அமௌண்ட் போட்டாலும் நம்ம கொரியரில் அமுச்சு கொடுக்குறோம். இதே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, தருமபுரி, சேலம், கிருஷ்ணகிரி இந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தீங்கன்னா டோர் ஸ்டெப் டெலிவரி ஆப்ஷன்ஸ்லாம் கூட இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 மாடல் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது வந்து உங்களுக்கு டீலக்ஸ் மாடல், இது ஜம்போ மாடல். ஸோ இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2775 ரூபா. இதில் ஃபிளாட்டாக 1000 ரூபா டிஸ்கவுண்ட் தரும், 1775 ரூபா வருது. ஸோ ஜம்போ மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2775 ரூபா வருது ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் பிரைஸ். ஸோ இதோட உங்களுக்கு லிட்டோட வேணாலும் வாங்கிக்கலாம். லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 500 எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வரும். இந்த மாதிரி கிளாஸ் லிட்டு கொடுக்குறோம். இது வேணும்னா இதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் வேணுங்கிற ஸ்க்ரீனில் நம்பர் கால் பண்ணி ஆர்டர் பண்ணுங்கள். ஸோ தமிழ்நாடுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் இருக்குது. சென்னை மற்ற சில டிஸ்ட்ரிக்டில் டோர் ஸ்டெப் டெலிவரி ஆப்ஷன்ஸ் இருக்குது.